Morning students, today's class 9th Social Science Unit 7 History, State and Society in Medieval India. From the Cholas to the Mughals. Chola period இருந்து Mughals வரல இருக்கக்கூடிய medieval இந்தியாவில் இருந்த மாற்றங்கள் ஸ்டேட் அண்ட் சொசைட்டியில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சோலாஸ் டு த Mughals வரல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ் டைனாசிட்டிஸில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன, அதே மாதிரி இஸ்லாம் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸில் ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ், சோசியோ கல்ச்சுரல் லைஃப்பில் ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ், அதே மாதிரி சோலா பாண்டியா விஜயநகரா பீரியட்ஸில் இன்ஸ்டியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர் அண்டு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஏற்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேரிடைம் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் அர்பானைசேஷனில் ஏற்பட்ட முன்னேற்றம், ப்ராக்ரஸ். இதை பற்றி தான் இந்த சோலா அண்டு மொகல்ஸ் பீரியட் வரலும் மெடிவல் பீரியடில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன, அதனுடைய தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது 7th century ஏடியிலிருந்து 16th century ஏடி, அதாவது பிகினிங் வரலும் இருக்கக்கூடிய பீரியடை தான் நம்ம மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெடிவல் பீரியடில் அதாவது மொகல் ஈரா அப்படின்னு சொல்லக்கூடியது 16th century இருந்து 18th century வரல இருக்கக்கூடியது ஏர்லி மாடர்ன் பீரியட், நவீன காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மெடிவல் பீரியடுங்கிறது 17th centuryலேருந்து பிகினிங் 16th century வரல இருக்கக்கூடியதான் மெடிவல் பீரியடு. அந்த மெடிவல் பீரியடில் நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சோலா எம்பையர் ஃப்ரம் த டைம் ஆஃப் ராஜராஜா ஃபஸ்ட்டு which eclipsed the Pandya and Pallava kingdoms extending north till Orissa. இப்போ அதாவது ராஜராஜா ஃபஸ்ட்டு தான் பாண்டிய பல்லவா கிங்டம்ஸை தோற்கடித்து அவருடைய பேரரசை நார்த்தில் ஒரிசா வரலும் கொண்டுட்டு போகிறாரு. அதே மாதிரி 12th century பிகினிங்கில் பார்த்தோன்னா முஸ்லீம் ரூல் இன் டெல்லி எக்ஸ்டெண்டிங் த்ரூ அவுட் நார்த் இந்தியா அண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் இஸ்லாம் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. 12th centuryயில் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்ஸ் என்டர் ஆகிறாங்க. அவங்களுடைய ரூலை நார்த் இந்தியாவிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இஸ்லாம் அவங்களுடைய ரிலிஜியனானது நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது, பரவ ஆரம்பிக்கிறாங்க. By the end of the 13th century, the eclipse of the great empire of the Cholas and a consequent rise of many religious kingdoms in South India. அதுக்கு 13th centuryயில் தான் ரிலீஜியஸ் கிங்டம்ஸ் சவுத் இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. The ultimately culminated in the rise of the Vijayanagar Empire, which exercised authority overall of South India and came to the considered the bastion of religious rule in the சவுத்து. அதாவது நம்ம சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா விஜயநகர் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சவுத் இந்தியாவில் ஒரு ரிலிஜியன் சார்ந்த ஒரு அரசாகவே ஏற்பட்டது. The consolidation of Muslim rule under the Mughals in the north beginning in 1526 AD with the defeat of the Ibrahim Lodi by Babar. இப்போ நம்ம இந்தியன் இந்த இன்சிடெண்ட்டில் 1526 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இம்பார்ட்டன்ட் இயர். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அதில் தான் இப்ராஹிம் லோடி பாபர் தோற்கடித்து இங்கே மொகல்ஸினுடைய இதை ரூல்ஸை இங்கே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய எம்பையர் காபுல் டு குஜராத் டு பெங்கால், ஃப்ரம் காஷ்மீர் டு சவுத் இந்தியா வரலும் அவங்களுடைய மொகல்ஸினுடைய பேரரசானது பரவி இருக்கு. The coming of the Europeans beginning with the Portuguese who arrived on the west coast of India in 1498. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் தான் நம்ம இந்தியாவினுடைய வெஸ்ட் கோஸ்ட்டில் 1498ல் அரைவல் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை தொடர்ந்து ஒவ்வொரு யூரோப்பியன்ஸும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு நார்த் இந்தியாவில் த அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். ஃபஸ்ட்டு இஸ்லாம் முஸ்லீம் ரூல் தான் இங்கே வர்றாங்க. முஸ்லீம் ரூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் டெல்லி அட் த எண்ட் ஆஃப் த 12th century பை முகமது கோரி. அந்த முஸ்லீம்கள் வெஸ்ட் அந்த பகுதியிலிருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்படி வந்ததில் ஃபஸ்ட்டு முகமது கோரி. அதே மாதிரி அவரை தொடர்ந்து அரப் முஸ்லீம்ஸும் மெர்ச்சன்ஸும் நம்ம இந்தியாவுக்குள்ளே ட்ரேடுக்காக வெஸ்ட் கோஸ்ட் போர்ட்டில் இறங்குறாங்க. அதாவது கேரளா as the early as the 19th century. Muslim invaders from West Asia had set up sultanates in Gujarat and Sindh since the 18th century. 8ஆம் நூற்றாண்டு வரலும் குஜராத் சிந்து பகுதிகளில் முஸ்லீம்ஸ் அதாவது வணிகர்களாக உள்ள வந்தவங்க இங்கே சுல்தானேட்டினுடைய ஆட்சியை ஏற்படுத்தி
நம்ம பகுதிகளில் வந்து ஆட்சி செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. த இம்பேக்ட் ஆஃப் முஸ்லீம் ரூல் வாஸ் ஃபெல்ட் டியூரிங் த ரீஜியன்ஸ் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி who sent military campaigns to the south. அலாவுதீன் கில்ஜியினுடைய காலத்தில் தான் ஆட்சியின் போது தான் முஸ்லீம்களினுடைய தாக்கம், அந்த ஆட்சியினுடைய தாக்கம் வந்து இங்கே நமக்கு உணர வச்சுது. The primary objective was the plunder the wealth rather than to expand his territory. அவர் வந்து இங்கே வந்து அவருடைய டெரிட்டரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மளுடைய வெல்த்தை வந்து கவர்வதற்காக தான் இங்கே வந்திருக்காரு. தேவகிரி வாஸ் கேப்சர்டு பை அலாவுதீன் கில்ஜி. அப்போ தான் தேவகிரி, அதாவது அவுரங்காபாத் அப்படின்னு அதுக்கு நேரில் இருக்கக்கூடியது தான் தேவகிரி. அதை வந்து அவர் கேப்சர் பண்ணிக்கிறாரு. அது அந்த தேவகிரிக்கு ரீநேம் தான் தௌலதாபாத் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய செகண்ட் ஸ்ட்ராங் ஹோல்டு இஸ் க்ரோயிங் கிங்டம். அலாவுதீன் கில்ஜியினுடைய இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய அடிமைன்னு சொல்லக்கூடிய, அவருடைய கமாண்டர்னு சொல்லக்கூடிய மாலிக் கஃபூர் தான் அதுக்கு காரணம். அவர் தான் 1300 ஃபஸ்ட்டு சவுத்தில் வந்து படையெடுத்து வர்றாரு. அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தலைவர் தான் மாலிக் கஃபூர். அவர் தான் நமக்கு வந்து சவுத் வரலும் படையெடுத்து வர்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த Tughlaq kings who came after Alauddin also sent their armies to the south. As a result, the generally more isolated southern part of the country came into the orbit of the rulers of the north. அது வரலுமே நம்ம சவுத் வந்து தனிமைப்பட்டதாகவே இருந்துச்சு. இவங்களுடைய படையெடுப்புக்கு பிறகு தான் இது வந்து நம்ம தென்னிந்தியா வந்து அவங்களோட அந்த வட்டத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. Governors were appointed in various provinces in the Deccan region and a sultanate was even established in Madurai. அதற்கு பிறகு தான் அவருடைய நம்மளுடைய டெக்கான் பகுதிகளில் மதுரை வரலாம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் during the region of முகமது பின் துக்ளக் there was a revolt in தௌலதாபாத். முகமது பின் துக்ளக்கினுடைய ஆட்சியில் தான் இந்த பகுதிகளில் வந்து கலகமானது ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. Alauddin Bahman Shah set up the Bahmani Sultanate in 1347 AD with his capital in Bidar. அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பாமினி சுல்தானேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசை வந்து பீடாரா தலைநகராக கொண்டு ஆட்சி அமைக்கிறாரு. The Bahmani kingdom survived for nearly a century and a half, mainly to the able administration of முகமது கவான். அது பாமினி கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 1.5 நூற்றாண்டு காலமாக இங்கே அவங்களுடைய நிர்வாகமானது இருந்தது. அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய ஸ்டேட்ஸ்மேன் அண்டு லாயல் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய முகமது கவான். After his death, many viceroys declared their independence, and by the end of the 15th century, 5 sultanates came up in the Deccan: பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பீரார் அண்டு பீடார். அந்த முகமது கவானுடைய இறப்புக்கு பிறகு பார்த்தோன்னா பாமினி கிங்டம்ஸ் ஆனது 5 சுல்தானேட்டாக பிரிய ஆரம்பிச்சிருது. அதுதான் பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பீரார் அண்டு பீடார்னு சொல்லக்கூடியது. இதில் லார்ஜஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பீஜப்பூர், கோல்கொண்டா. The Deccan Sultanates were conquered by Aurangzeb in the 1660 AD, and the entire region as far south as Madras became a part of the Mughal Empire. 1660 தான் நம்மளுடைய மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்து பகுதிகளுமே முகலாயர்களுடைய பேரரசினுடைய பகுதிகளாக மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம சவுத்தில் சோலா எம்பையர் இன் த சவுத். The territorial expansion of the Chola Empire began under ராஜராஜா ஃபர்ஸ்ட். ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் தான் பல்லவா கிங்டமையும் பாண்டியா கிங்டமையும் தோற்கடித்து மீண்டும் சோழ பேரரசை வந்து கொண்டு வர்றாரு. அது நெக்ஸ்ட் அவருக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எம்பையர் ராஜேந்திரா ஃபர்ஸ்ட், who had successfully taken his armies as far to the northeast the river Gangas. அதே முதலாம் ராஜேந்திரன்னு சொல்லக்கூடியவர் தான் இங்கே கங்கா வரலுமே நார்த் ஈஸ்டில் கங்கா வரலுமே தன்னுடைய படைகளை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாத தன்னுடைய நாவல் எக்ஸ்பெடிஷன்ஸை வந்து சைலேந்திரா கிங்டமுடைய விஜயா பகுதிக்கு, அதாவது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய விஜயா பகுதிக்கும், கடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கும், சிலோன்கிற பகுதியிலையும் தன்னுடைய படைகளை வந்து நாவல் படைகளை வந்து அனுப்பி வச்சு அவங்க அந்த பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதுக்காக தான் ராஜேந்திரா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டைட்டில் வந்து கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறது.
அவருக்கு நேம் வந்து கங்கையும் கடாரம் கொண்ட சோழன் அப்படின்றதான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிலோன் ரிமைண்ட் எ ப்ரொவின்ஸ் ஆஃப் த சோழா எம்பையர் ஃபார் எ ஃபியூ டிகேட்ஸ். அதாவது சில 10 ஆண்டுகளாக வந்து அந்த சிலோன் பகுதி வந்து சோழனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. த எம்பையர் வாஸ் ஃபர்தர் கன்சாலிடேட்டட் த்ரூ மேரேஜ் வித் த ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அண்டர் ராஜேந்திராஸ் கிராண்ட்சன் குலோத்துங்கா ஃபர்ஸ்ட் அண்ட் த எக்ஸ்டெண்ட் அப் டு த பார்டர் ஆஃப் ஒரிஷா. இந்த சோழர்களில் வந்து குலோத்துங்க சோழன் வந்து சாளுக்கிய வம்சத்திலிருந்து வந்தவர், அதாவது ராஜேந்திரனுடைய கிராண்ட்சன். இவர் வந்து ஒரிசா வரலும் தன்னுடைய சோழ வம்சத்தை வந்து விரிவுபடுத்துகிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மேரிடைம் ட்ரேட் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா எக்ஸ்பெண்டட் கிரேட்லி டியூரிங் த சோழா பீரியட். மிகப்பெரிய அளவில் சோழா பீரியடில் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரலுமே சைனா வரலுமே நம்மளுடைய கடல் வாணிகமானது நடைபெற்றது. அதே மாதிரி நம்மளுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கர்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளை இன்றளவும் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விஜயநகர் அண்டு சவுத் இந்தியா ஆஃப்டர் த சோலாஸ். சோலாஸ்க்கு பிறகு நம்ம சவுத் இந்தியாவில் விஜயநகர் எம்பையர் வர்றாங்க, அவங்க பார்க்கலாம். த சோலா எம்பையர் பிகன் டு டிக்ளைன் ஆஃப்டர் த மிடில் ஆஃப் த 13th century. த சோலானுடைய கிங்டம் வந்து மிடில் 13th century வந்து வீழ்ச்சியேற ஆரம்பிக்குது. அதில் லாஸ்ட் சோலா எம்பையர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜேந்திரா தேர்ட், 3ஆம் ராஜேந்திரங்கிறவர் தான் சோலா பீரியடில் வந்து லாஸ்ட்டு. த எம்பையர் டைட் அவுட் இன் 1279 AD. Several power centers came up after this in the region. Further to the south, the Pandya kings again sought to regain the glory they had lost under the Cholas. மீண்டும் சோலாசனுடைய ராஜேந்திரா தேர்டுக்கு பிறகு மீண்டும் பாண்டியா கிங்டம்ஸ் வந்து தன்னுடைய பேரரசை வந்து மீண்டும் எழுச்சியுற செய்கிறாங்க. மெனி பிரில்லியன்ட் பாண்டியா கிங்ஸ் லைக் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ரூல்ட் அட் த எண்ட் ஆஃப் த 13th century. பாண்டியன்ஸ் கிங்கில் வந்து ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் மிக ஒரு நல்ல வலிமையான ஒரு அரசர், மீண்டும் அதை கொண்டு வர்றாரு. அதே சமயத்தில் பார்த்தோன்னா நார்த்தில் வந்து கொய்சாலா கிங்டம் ஆட்சி பண்ணுறாங்க. கொய்சாலார்களுடைய கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா பேலூர், அது லேட்டராக ஹீலபேடு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கிங்டம் எக்ஸ்டெண்டட் த்ரோத் மச் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி காகத்தியாஸ் வாரங்கல் பகுதியில் இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் வாரங்கல் அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதியை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா காகத்தியாஸ். அதே மாதிரி தேவகிரியில் யாதவாஸ் அப்படிங்கிறவர் ரூல் பண்ணாங்க. தேவகிரி ஃபெல் டு த அலாவுதீன் கில்ஜிஸ் ஃபோர்ஸஸ் அட் த எண்ட் ஆஃப் த 13th century. அது வரலுமே அவங்களுடையது அந்த யாதவாஸ் வந்து தேவகிரியை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. தி ஸ்டேட்ஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் இன் பீஸ்ஃபுல் கோஆப்ரேஷன் அண்ட் த ரீஜியன் வாஸ் பீசெட் பை மெனி இன்டர்னல் வார்ஸ் அண்டு கன்ஃப்ளிக்ட்ஸ். அதாவது உள்நாட்டு குழப்பங்களும் உள்நாட்டு பூசல்களும் அவங்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களும் தான் வெளியிலேருந்து வந்தவங்க வந்து தங்களுடைய ஆட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. The establishment of the kingdom of Vijayanagar was the most momentous development in the history of the South India in the medieval period. விஜயநகரனுடைய பீரியட் வந்து மிக பெரிய அளவில் ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு. இதில் த கிங்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ஹரிஹரா அண்டு புக்கா, 2 brothers. இந்த விஜயநகர் எம்பையர் அப்படின்னு சொன்னோம்னாவே சங்கம, சாளுவ, துளுவ டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 3 டைனாசிட்டிஸ் வந்து அதை வந்து ரூல் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணினது அப்படின்னா ஹரிஹரா அண்டு புக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, as the empire expanded kingdoms to the south such as the Hoysalas and the Tamil region were also assimilated into Vijayanagar. The rulers Vijayanagar were almost continuously at war the பாமினி சுல்தானேட் அவங்க வரவர்களுமே விஜயநகர் பேரரசு தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. as well as with the religious based kingdoms of கொண்டவீடு அண்டு ஒரிசா. இந்த விஜயநகர் பாமினி ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிலீஜியஸ் பேஸ்டு கிங்டம், அதாவது மதச்சார்பான அரசுகள் அப்படின்னு சொல்கிறது. இதில் இந்த 5 டெக்கானி சுல்தானேட்ஸ் டிஃபீட்டட் விஜயநகர் in 1565 AD. இந்த 1565 அப்படின்னு சொல்லக்கூடிய இயர் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான இயர். அதில் தான் வந்து த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை
போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரானது நடைபெற்றது. விஜயநகர பேரரசு வீழ்ச்சிடுவதற்கு காரணமான வார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தலைக்கோட்டை வார் தான் 1565 ஏற்பட்டது. The விஜயநகர் எம்பரர்ஸ் then shifted their capital further south to பெனுகொண்டா and eventually சந்திரகிரி near திருப்பதி. திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரகிரி அப்படிங்கிற இடத்துல மாற்றி கொண்டுட்டு போனாங்க. The empire finally withdrew away in the middle of the 17th century. Withdrew away in the middle of the 17th centuryல இது முடிவு பெறுது. நெக்ஸ்ட்டு மொகல்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும். பாபர், அக்பர் இவங்களுடைய ரூலர்ஸ் தான் வந்து நம்ம மொகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வர்றது 1526 இப்ராஹிம்லோடைய பானிபட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரில் வந்து பாபர் தோற்கடித்து தன்னுடைய மொகல் ரூல்ஸை வந்து இங்கே ஆரம்பிக்கிறாரு. த ஃபஸ்ட் 6 மொகல் எம்பரர்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் த கிரேட் மொகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய கிரேட் மொகல்ஸ் அப்படின்னோம்னா அவுரங்கசீப். அக்பர் கன்சாலிடேட்டட் த மொகல் எம்பையர் த்ரூ கான்கேட்ஸ் அண்ட் த்ரூ த பாலிசி ஆஃப் கன்சிலேஷன் வித் த ரிலீஜியஸ் பேஸ்டு கிங்டம்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் பகுதியில் வந்து ரிலீஜியஸ் பேஸ்டை வந்து ஆரம்பித்தார். அதாவது மதத்தை வந்து சார்ந்து கொண்டு வந்தார். த மொகல் எம்பையர் though began to disintegrate after Aurangzeb continued to exist nominally till 1857 AD. அதாவது 1857 வரலும், அதாவது பிரிட்டிஷனுடைய அதாவது கிரேட் ரிவோல்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வரலுமே மொகலுடைய எம்பையர்ஸ் தான் இருக்குது. when the British finally entered the virtually non-existent empire, லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. a new power center rose in Maharashtra in the 17th century and the Marathas under the leadership of Shivaji seriously undermined the authority of the Mughals in Western India. Mughals வந்து வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு பகுதியில் வந்து உள்ள நுழையாதவரில் அவங்கள வந்து செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் மராத்தியா லீடர்ஸ். சிவாஜி மராத்தாஸ் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய லீடர் அப்படின்னா சிவாஜி. மிகப்பெரிய அளவில் மொகல்ஸ்க்கு வந்து டஃப்பாக இருந்தவர் அப்படின்னா சிவாஜி. The empire stretched over most of the Indian subcontinent. Only the southwestern region of Kerala and southern Tamil Nadu were not directly under Mughal rule. அதாவது கேரளாவினுடைய தென்மேற்கு பகுதிகளையும் நம்ம தமிழகத்தினுடைய தென்பகுதிகளையும் டைரெக்டாக மொகல்ஸுடைய ரூல் வந்து வர முடியல. இதுக்கப்புறம் தான் த அரைவல் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ். அவங்க ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா மெடிட்டேரியன் சி வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. டியூரிங் த 15th century the Europeans were preoccupied with trying to find a direct sea route to India bypassing the overland route through West Asia and the மெடிட்டேரியன் சி வழியாக உள்ளே வந்து இந்த பக்கம் கான்ஸ்டாண்டினோபிள்குள்ளே நுழைஞ்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. த ஸ்பைஸ் ட்ரேட் ஃப்ரம் இந்தியா வாஸ் கண்ட்ரோல்டு பை முஸ்லீம் அப் டு அலெக்சாண்ட்ரியா வரலும் நம்மளுடைய இந்த வணிகமானது தொடர்ந்து ஸ்பைஸ் ட்ரேட் வந்து பரவி இருந்தது. பை கெய்னிங் டைரக்ட் access to India, the Europeans could exercise more direct control over the spice trade and obtain the spices at more favorable prices. நம்மளுடைய இந்த ஸ்பைசஸ் வந்து டைரெக்டாக யூரோப்பியன்ஸ் மட்டும்தான் அனுபவிக்கணும், வேறு யாருமே அதை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யூரோப்பியன்ஸ் வந்து நினச்சிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. இன் 1498 AD வாஸ்கோடகாமா landed on the Kerala coast having sailed around the Cape of Good Hope in South Africa. சவுத் ஆஃப்ரிக்காவில் தென்கோடி ட்ரிப்பு தான் வந்து கேப் ஆஃப் குட் கோப் அப்படின்னு சொல்கிறது. அங்கேருந்து நம்ம கேரளாவினுடைய கோஸ்ட்டுக்கு வந்து அரைவாகிறாரு. barely 5 years later the Portuguese built their first fort Cochin in 1503 AD. Goa was captured in 1510 AD and became the center of the Portuguese state in India. ஃபஸ்ட்டு கொச்சின், நெக்ஸ்ட்டு கோவா 1510 அதுதான் அவங்களுடைய சென்டராக மாறுது. Because of their naval superiority, the Portuguese were able to conquer many ports from East Africa up to Malacca and could effectively control the maritime trade over the entire region. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆஃப்ரிக்காவினுடைய ஈஸ்ட் கோஸ்ட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. என்டையர் ரீஜியனை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதர் யூரோப்பியன் நேஷன்ஸ் soon followed the Portuguese, most notably the Dutch, இங்கிலீஷ் அண்டு ஃப்ரெஞ்சு. இவங்கள கண்டினியூவாக தான் தொடர்ந்து டச்சு, இங்கிலீஷ் அண்டு ஃப்ரெஞ்சு வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க.
The activities of the latter were carried on through the respective East India companies. இப்படி ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் டச்சு, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, இவங்கெல்லாம் ஒரு 1 by 1 வர்றாங்க. அதில் கடைசியாக இருந்தவங்க இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் தான் போட்டி போட்டு நம்ம இந்தியாவில் இருந்தாங்க. அதில் அவங்களுடைய ஈஸ்ட் இந்திய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவங்களுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டாங்க. While there were all private trading enterprises, they all had a strong political agenda. அவங்க வந்து ப்ரைவேட் ட்ரேடிங் என்டர்பிரைஸாக இருந்தாலும், அதாவது இப்போ தனியார் வணிக நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பொலிட்டிக்கலுடைய அரசியல், அவங்களுடைய அரசியல் வணிக போக்கு என்னவோ அதன்படி தான் நடந்தாங்க. During the 17th century, when Mughal authority was still powerful, the European companies were able to trade in the Mughal Empire but could not have their own territorial base within the boundaries of the empire. நிறுவனம் வந்து வலுவான அரசியல் நிகழ்ச்சி நிரலை தான் கொண்டிருந்துச்சு. அதே மாதிரி 17th செஞ்சுரியில் முகலாய அரசு வலுவாக இருந்த வரலுமே ஐரோப்பியனுடைய வர்த்தக நிறுவனங்கள் எல்லாமே முகலாய பேரரசில் வணிகம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எல்லைக்குள்ளே தங்களுக்கென ஒரு சொந்தமாக பகுதிகளை வந்து பெற அவங்களால முடியல. எப்போ முகல்ஸினுடைய இது டிக்ளைன் ஆச்சோ அப்போ தான் அவங்க வந்து ஒரு வலுவான இதை கொண்டு வராங்க. In South India, our political authority was fragmented and much less, and they had their own enclaves over which they exercised complete authority. அதே மாதிரி தென்னிந்தியாவில் வலுவான அரசுகள் இல்லாதனால ஐரோப்பிய நாடுகளினுடைய வணிக நிறுவனங்கள்லாம் தங்களுக்கு என்ன சொந்தமான இடங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி பார்த்தோன்னா இந்த டச் நாகப்பட்டினம், புலிக்காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், த இங்கிலீஷ் மெட்ராஸ், ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி, டேனிஸ் இன் தரங்கம்பாடி, இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்த யூரோப்பியன்ஸ் வந்து தங்களுடைய வணிகத்தலங்களை வந்து நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆன் பாலிட்டி, அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள், தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது நம்மளுடைய சப்கான்டினென்ட் ஃபுல்லாகவே முழுவதுமே பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதே மாதிரி சொசைட்டி அண்ட் எக்கனாமிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய தாக்கங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தி இருந்தது. அதில் இப்போ எப்படி முன்னாடி வந்து நம்ம சோலாஸ், பாண்டியாஸ், பல்லவாஸ், முஸ்லீம், மொகல்ஸ், யூரோப்பியன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட்லேயும் அவங்களுடைய இது ஏற்பட்ட தாக்கம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சோலா பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் வந்து எப்படி அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பிரிச்சுருந்தாங்கன்னா, இந்த பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லேஜ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சப்ரீஜியன்னு சொல்லக்கூடிய நாடு, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், அதுதான் வந்து கோட்டம் அப்படின்னு சொல்கிறது. இப்படி பேசிக் யூனிட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோன்னா வில்லேஜ், அதுதான் வந்து ஊர் அப்படின்னு சொல்கிறது. ஊர், நாடு, கோட்டம், இதுதான் அவங்களுடைய பேசிக் யூனிட்டாக இருந்துச்சு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில். டேக்ஸ் ஃப்ரீ வில்லேஜஸ் கிராண்டட் டு பிராமின்ஸ் வேர் நோன் அஸ் பிரம்மதேயா, அதாவது பிராமின்ஸுக்கு வந்து அவங்களுடைய நிலங்களை வந்து தானமாக அழிச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் பிரம்மதேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் அண்ட் டவுன்ஸ் வேர் நோன் அஸ் நகரம், அதாவது வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களாக இருந்ததை வந்து எப்படி அழைக்கிறது அப்படின்னு சொன்னால், அதை மக்கள் வந்து சந்தை கூடுமிடம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நகரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி த ஊர், நாடு, பிரமதேயா அண்டு நகரம் இட்ஸ் ஹேட் இட்ஸ் ஓன் அசம்பிளி, இதெல்லாம் வந்து தங்களுக்கென ஒரு அசம்பிளியை வந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி தே வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்டு லேண்ட், த லோக்கல் டெம்பிள்ஸ், இது எல்லாமே இவங்க தான் வந்து நிலங்கள், நீர்நிலைகள், கோவில்கள் இதெல்லாம் பராமரித்து மேலாண்மை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரிசால்விங் லோக்கல் இஷ்யூஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஃபார் கலெக்டிங் த டேக்ஸஸ் டியூ டு த கவர்மெண்ட், அதாவது அங்கே உள்ளூர் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறது, அரசுக்கு செலுத்தப்படக்கூடிய வரிகள் எல்லாம் வசூல் செய்து இதை வந்து கொண்டு போய் செலுத்தக்கூடியது இந்த மன்றங்களுடைய பொறுப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சோலாஸ். நோட்டபிள்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கிரேட் இன்க்ரீஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். சோலா பீரியட் அப்படின்னாவே தெரியும் நமக்கு, அவங்களுடைய டெம்பிள்ஸ் தான் 2 டைமென்ஷன்ஸில் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிரேட் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய நிறைய ப்ராஸ்பரிட்டியை வந்து இது பண்ணி நிறைய கோயில்களை வந்து கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இஸ்லாமிக் ரூல். டெல்லி மேட் எ பிக் இம்பேக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி. இஸ்லாமிக் ரூல் வந்து இந்தியன் சொசைட்டியில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இஸ்லாம் டிட் நாட் காஸ் எனி சோசியல் டென்ஷன். Arab merchants, for instance, when they came and settled on Kerala coast,
மேரிடு லோக்கல் உமன் அண்ட் லெட் எ பீஸ்ஃபுல் லைஃப். அந்த மாதிரி வந்தவங்க வந்து அரேபியன் மெர்ச்சன்ட்ஸ் வந்தவங்க வந்து கேரளாவினுடைய கோஸ்ட்டில் கடற்கரை பகுதிகளில் செட்டில் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. த சுச்சுவேஷன் சேஞ்ச்டு when Islam became a state power for a medieval ruler. One way asserting imperial authority was a demolish the place of worship of the enemies. எப்போ வந்து அவங்க வந்து மிகப்பெரிய இதை ஏற்படுத்தினாங்களோ அப்போ தான் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து சூழ்நிலைகள்லாம் மாறி வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு அரசு ரிலீஜியன்ஸை வந்து மாற்ற ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் சூழ்நிலைகள்லாம் மாறி எதிரிகளுடைய வழிபாட்டு இடங்களெல்லாம் அழிப்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. Otherwise, Islam as monotheistic religion had its positive impact in Indian society. It played decisive role in the evolution of composite culture. அதாவது ஒரு கலப்பு பண்பாடு உருவாவதில் இந்த இஸ்லாமினுடைய பங்கு வந்து மிகப்பெரியதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, முஸ்லீம் கிங்டம்ஸ் இன் டெல்லி as well as in the Deccan also attract migrants from Persia and Arabia who moved to India and took up service in these states and many became important and well-known statesmen. அதே மாதிரி அரேபியாவிலேருந்தும் பாரசீகத்திலிருந்தும் அதாவது மைக்ரேட் ஆனவங்க, அதாவது இடப்பெயர்வு செஞ்சவங்க இந்தியாவில் குடியேற அவங்கள வந்து கவர்ந்துச்சு. குடியேறியவர்கள் வந்து நம்ம இங்கே வந்து பல்வேறு பணிகளில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க, பணிகளில் வந்து ஈடுபட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீம் மெர்ச்சன்ட்ஸ் கிராஸ்மென் ஆல்சோ migrate from the north of India to the south in the wake of military expeditions. அதே மாதிரி முஸ்லீம் அந்த வணிகர்கள் கைத்தொழில் செய்யக்கூடியவங்களாம் நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. சொசைட்டி became more heterogeneous and hybrid in கேரக்டர்ஸ். அவங்கள வந்து இப்படி வர ஆரம்பிச்சது தான் அவங்களுடைய பண்பாடு தொழில்நுட்பங்கள் எல்லாம் இங்கே மாற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஒரு புதிய கலப்பு பண்பாடு உருவாவது வந்து ஆரம்பிச்சுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டெக்கன் சுல்தானேட்ஸ் ஆஃப் பீஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா ஹூஸ் ரூலர்ஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராட் மைண்டட் அண்ட் செக்யூலர் இன் அவுட்லுக். அதே மாதிரி பீஜப்பூர்லேயும் கோல்கொண்டாவுலேயும் மிக தெளிவாகவே இவங்களுடைய இந்த கலப்பு பண்பாட்டை வந்து பார்க்க முடியும். ஒரு சமயச்சார்பற்ற பார்வையுடையவர்களாக தான் அவங்க இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முஸ்லீம் சுல்தானேட்ஸ் பை அரப் அண்ட் பெர்சியன் ஹிஸ்டோரியன்ஸ். அதே மாதிரி அரேபிய பாரசீக வரலாற்று அறிஞர்கள்லாம் எழுதியிருக்கக்கூடிய அந்த சமகால வரலாற்று குறிப்புகளிலிருந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு வளர்ச்சி இந்த முஸ்லீம் சுல்தான்களுடையது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ஹிஸ்டோரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அல்பெருனி, இபின் பெட்டுட்டா, பெரிஸ்டா இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம் ஹிஸ்டோரியன்ஸ். நெக்ஸ்ட்டு விஜயநகர் எம்பையர். The establishment of the Vijayanagar Empire changed the administrative and social institutional structure of South India. விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதுக்கு பிறகு நம்ம தென்னிந்தியாவினுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய நிர்வாக சமூக நிறுவன கட்டமைப்புகளை வந்து ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது பேசிக்கலாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா threatened from the beginning by the hostility of the Bahmani Sultanate in the north. Vijayanagar evolved militaristic state. This empire needed two kinds of resources to feed its military establishment, revenue and men. அதாவது நிதி ஆதாரமாகவும் அவங்களோட வந்து பேரரசினுடைய இராணுவத்திற்கு 2 வகையாக மூலவளங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. அதில் ஒன்று நிதி ஆதாரம், இன்னொன்று படைகளில் வந்து பணியாற்ற தேவையான மனித வளம். இது 2ம் மேன் பவரும் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி this was achieved through reorganizing the administration of the conquered territories, especially in the Tamil region. Military officers known as Nayakas. அந்த military officers வந்து எப்படி அழைச்சாங்க அப்படின்னா நாயக்காஸ் were appointed the chief of various localities in Tamil Nadu and received land grants from the emperor. அவங்க வந்து இராணுவ அதிகாரிகள் வந்து அங்கே பணியமர்த்தினாங்க. அவங்கள தான் வந்து நாயக் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அதே மாதிரி படைகளுக்கு தேவையான மேன் பவரை வந்து பாளையக்காரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் அனுப்பிச்சாங்க. மெனி ஃபோர்ட்ஸ் வேர் ஆல்சோ பில்ட் விச் தேர் அண்டர் பிராமன் கமாண்டர்ஸ். பல கோட்டைகள் பிராமண படைத்தளபதிகளினுடைய கீழே இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 3 மேஜர் நாயக்கா கிங்டம்ஸ் விஜயநகர் எம்பரர் கேம் அப் பிட்வீன் 1500 and 1550. அதாவது
எந்தெந்த 3 மேஜர் நாயக்காஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி, இந்த 3 மேஜர் நாயக்கா கிங்டம்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. திஸ் பிகேம் த நியூ பொலிட்டிக்கல் ஆர்டர் இன் தமிழ்நாடு during the 16th century. The Nayaka chieftains as well as the 3 Nayaka kings were all strong supports of Hindu temples. இவங்க 3 பேர் தான் நம்ம ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. The 3 capitals became great cultural centers under the patronage of the Nayaka rulers who promoted literature and the performing arts. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் செழிப்பை கொண்ட ஒரு அதிகாரமிக்க விவசாயிகள், கைவினைஞர்கள், பிராமணர்கள், படைவீரர்கள் இவங்க எல்லாமே அதில் அடங்குவாங்க. நெக்ஸ்ட்டு, ரிசோர்சஸ் ரிலைஸ்டு ஃப்ரம் த லேண்ட் வேர் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த எம்பையர் பை த நாயக்காஸ் நாட் அஸ் டேக்ஸ் ரெவென்யூ. அதே மாதிரி டேக்ஸ் வந்து அவங்களுடைய வருமானத்தில் ஒன்றா இருந்துச்சு, பட் அஸ் ட்ரிபியூட். Thus the resources of the core regions especially in Tamil Nadu were utilized the military purposeக்காக தான் அவங்க வந்து அதை வாங்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு, the Mughal Empire transformed the economy and society the North India. மொகல்லாய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடியது வட இந்தியாவினுடைய சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் மாற்றி அமைச்சது. அது த எம்பையர் வாஸ் கன்சாலிடேட்டட் அண்டர் அக்பர் த்ரூ ஹிஸ் பாலிசி ஆஃப் கோஆப்டிங் த ஹிந்து ராஜ்புத் ரூலர்ஸ் அண்டர் த அம்பர்லா ஆஃப் மொகல் ரூல். ஹிந்து ராஜபுத் இவங்களாம் வந்து ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து மொகலாய வந்து அவருடைய பேரரசை வந்து ஒருங்கிணைச்சு வலுவுலதாக கொண்டு வந்தார். At the height of its power, Mughal Empire was one of the largest, richest and most powerful empires in the entire world. மிகப்பெரிய அளவில், அதாவது ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொண்ட அதிகாரமிக்க பேரரசுகளில் மிகப்பெரிய ஒன்றாக திகழ்ந்தது. In part due to Aurangzeb reserves the orthodox Islamic principles of governance which alienated the Rajput rulers and the Hindu subjects, the over-extended empire began to collapse under his own weight by the beginning of the 18th century. அவுரங்கசீப் ஆட்சியில் தான் மீண்டும் பழமைவாத இஸ்லாமிய நிர்வாக நெறிமுறைகள் எல்லாம் பின்பற்றி ராஜபுத்திர அரசர்கள் இந்துக்கள்லாம் வந்து அந்நியப்படுத்தப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு அளவை தாண்டி விரிவடைஞ்சு விட்டதுனால தன்னுடைய அரசை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் பேரரசானது சரிய ஆரம்பிச்சது. The arrival of the Europeans in India ultimately culminated in the establishment colonial rule in India under the British. அந்த பீரியடில் தான் இந்தியா வந்து பிரிட்டிஷனுடைய இதில் வந்து காலனிக்கல் ஆதிக்கத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. There was an explosion in the demand for Indian textiles in the European markets, often referred to the Indian grass. This led to a significant expansion of textile production in India, which was accompanied by an expansion of the production of commercial crops like cotton and indigo and other dyes. நம்ம இந்தியாவினுடைய முதன்மையாக கருதப்படக்கூடியது. அதே மாதிரி ஐரோப்பிய சந்தைகளில் நம்ம இந்திய துணிகளுக்கு வந்து எதிர்பாராத ஒரு பெரும் தேவை. இந்த மனோநிலை வந்து இந்திய துணி மீது மயக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் இந்தியாவில் பெருமளவிலான துணி உற்பத்தியினுடைய விரிவாக்கத்திற்கு கொண்டு சென்றது. இதோடு வணிக பயிர்கள்னு சொல்லக்கூடிய பருத்தி, அவுரி, ஏனைய சாயப்பொருள்களுடைய உற்பத்தியும் பெருகியது. இதனுடைய விளைவாக தான் வணிக நடவடிக்கைகள் வந்து மீண்டும் பெருக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.